மார்க்கெட்டிங் சேல்ஸ் அப்படின்னாவே எமோஷனல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப யாருக்கு அந்த எமோஷனல்? கண்டிப்பா நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு. அப்ப கஸ்டமர்ஸை நம்ம நிறைய நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் இல்லைங்களா? அவங்களோட ரோல் என்ன, அவங்களோட ப்ராப்ளம் என்ன, அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, அதே மாதிரி என்னென்ன விஷயம் எல்லாம் அவங்க பண்ணுனா அவங்களோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகும், என்ன ஒரு விஷயம் அவங்களை மோட்டிவேட் பண்ணுது, என்ன ஒரு விஷயம் அவங்களை ட்ரிகர் பண்ணுது, எந்த ஒரு விஷயம் அவங்களை தடுக்குது, இது எல்லாத்துக்குமே கஸ்டமரோட பெர்சோனாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அப்ப நம்மளோட கஸ்டமரை பத்தி நம்ம எவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம ஈஸியா நம்ம கஸ்டமரை வின் பண்ண முடியும். சோ அதுதான் இந்த வீடியோல ChatGPTல ஒரு மெகா ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்மளோட கஸ்டமரோட பெர்சோனாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். எஸ், வெல்கம் பேக். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, நம்மளோட கஸ்டமரோட ஃபுல் அவதாரத்தையே நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கஸ்டமரை பத்தி நம்ம ஃபுல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்? அவங்களோட டெமோகிராபிக்ஸ், அவங்களோட சைக்கோகிராபிக்ஸ், இதெல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க பேரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன ஜெண்டர். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஃபேஸ்புக்ல நீங்க போய் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் அது கேட்குது. உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும், உங்களோட இமெயில் ஐடி கொடுப்பீங்க, மொபைல் நம்பர் கொடுப்பீங்க, சிங்கிளா மேரிடான்னு கொடுப்பீங்க. மேரிடுன்னு போட்டீங்கன்னா யார் மேரேஜ் பண்ணிருக்கீங்களா அவங்கள லிங்க் பண்ணி விட்டுரும். அப்புறம் நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தான் டெமோகிராபிக்ஸ். அப்புறம் நாளைக்கு நீங்க ஃபேஸ்புக் ஓபன் பண்ணி சில விஷயமெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, திடீர்னு ஒரு சூப்பர் சிங்கர் ஜூனியர் பாடுற வீடியோஸ் நீங்க கேட்கலாம், ஏதாவது ஒரு கம்யூனிட்டி குரூப்ல போய் நீங்க ஜாயின் பண்ணலாம். இதெல்லாம் தான் சைக்கோகிராபிக்ஸ். ஸோ இது அத்தனையும் நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இது என்னன்னா, இந்த பர்டிகுலர் ப்ராம்ப்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐடியல் கஸ்டமர் பெர்சோனாவை பத்தி எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறது. இது எந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ கஸ்டமரை பத்தி, அந்த அளவுக்கு நீங்க ஈஸியா கன்வின்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னாலும் அதே மாதிரி யூ ஆர் அ ப்ரொஃபஷனல் டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஹூ ஹெல்ப்ஸ் ஆண்டர்பிரினர்ஸ் டிஃபைன் அண்ட் டிஸ்கிரைப் பெர்சோனா ஃபார் தேர் பிசினஸ். வேர்ல்டு கிளாஸ் எக்ஸ்பர்ட்டா அந்த ஹோலிஸ்டிக் முறையில டார்கெட் ஆடியன்ஸை ரிசர்ச் பண்ணி எனக்கு சொல்லு. இதுதான் ஃபர்ஸ்ட் கான்டெக்ட் செட் பண்ணிருக்கேன். ரெண்டாவது, என்னோட கோல், நான் ஏன் இது பண்றேன், ஐ வாண்ட் யூ டு கிரியேட் அ பர்சனல் ஃபார் மை பிசினஸ். நான் இது எதுக்கு அப்படின்னா, டு டிஃபைன் மை பொசிஷனிங், டு கிரியேட் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் அண்ட் டு ரைட் மார்க்கெட்டிங் காப்பி. இதுக்கு தான் எனக்கு இந்த கஸ்டமர் பர்சோனா தேவைப்படுது. இட் ஷுட் பி அ பேக் போன் ஃபார் மை மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கோலையும் நான் செட் பண்றேன். அப்ப அந்த பெர்சோனாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னா, பேர் இருக்கணும், அவர் என்ன ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது இருக்கணும், அவரோட ப்ராப்ளம் என்னங்கிறது இருக்கணும், பெயின்ஸ் என்னன்னு இருக்கணும், அதாவது JTBD ஜாப்ஸ் டு பி டன், அவர் என்னென்ன எல்லாம் அவர் அச்சீவ் பண்ணணும்னு விருப்பப்படுறாரு அவரோட வாழ்க்கையில, அவருக்கு எது ஒரு விஷயம் ஒரு மோட்டிவேட் பண்ணி அவர் உந்துது, அதே மாதிரி ட்ரிகர் எந்த இடத்துல அவருக்கு ஒரு விஷயம் புஷ் பண்ணுது, அதே மாதிரி பேரியர்ஸ் இதெல்லாம் அந்த கஸ்டமரை தடுக்குது அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாம. தென் த கான்டெக்ஸ்ட், இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். பெர்சோனாவோட ஸ்ட்ரக்சர் இப்படித்தான் இருக்கணும். கிரைட்டீரியா என்ன இருக்கணும் அப்படின்னா, பி வெரி ஸ்பெசிபிக். ஒரே ஒரு ஐடியல் கஸ்டமரை மட்டும் எடுத்து கம்ப்ளீட்டா டிஸ்கிரைபா பண்ணுங்க. ஃபோக்கஸ் ஆன் தி இன்சைட்ஸ் so that I can use it in the marketing. அதே மாதிரி ரொம்ப கன்சைஸா சிம்பிள் சென்டென்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் அபவுட் மீ, நான் என்ன பிசினஸ், என்னோட பிசினஸ் என்ன, அதே மாதிரி என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, இப்படிங்கிறத கிளியரா நீங்க மென்ஷன் பண்ணிட்டு, அதோட ஃபார்மேட்டும் எப்படி இருக்கும்னா, யூஸ் மார்க் டவுன் டு ஃபார்மேட் யுவர் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத ஒரு ஃபார்மேட்டிங் அது இருக்கு. நீங்க ரொம்ப டெக்னிக்கலா போக வேண்டாம், வாங்க நம்ம ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத போய் பார்ப்போம். ஸோ இதுல பாருங்க, உங்களோட ஐடியல் கஸ்டமர் பர்சோனா, நீங்க என்ன இன்புட் கொடுத்துருக்கீங்களோ, ஒரு ரவிக்குமார்னு ஒருத்தர், ஓகே, தி ஸ்டக் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர், அவரோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீஸ் ஓனர் ஆஃப் ஸ்மால் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் இன் திருப்பூர், தமிழ்நாடு.
அதே மாதிரி ப்ராப்ளம் என்னன்னா அவருக்கு இன்னும் மோர் குவாலிஃபைட் லீட்ஸ் வரணும், அதே மாதிரி கன்சிஸ்டண்டா எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் நிறைய வரணும். ஆனா இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ், ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் ஆகட்டும், இல்ல ஒரு ட்ரேட் ஃபேர் எக்ஸிபிஷன்ல போய் பார்ட்டிசிபேட் பண்றதாகட்டும், இல்ல ஒரு ரெஃபரல்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே எனக்கு ஒன்றும் பெருசா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த டிஜிட்டல் எராவில்றத விட்டு நான் பின்தங்கி இருக்கணுங்கிற ஒரு ஃபீலிங் அவருக்கு இருக்கு. திஸ் இஸ் வாட் த மெயின் ப்ராப்ளம் இஸ். அவரோட பெயின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழிகள் ஸ்ட்ரகிள்ஸ் வித் அன்பிரடிக்டபிள் சேல்ஸ் பைப்லைன். எனக்கு இது இந்த மாசம் இது கண்டிப்பா எனக்கு கிடைக்குங்கிறத மேல ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸ்பென்ஸ் ஹியூஜ் மணி ஆன் ஏஜென்ட்ஸ் அண்ட் கமிஷன்ஸ், பட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லைங்க. காம்படிட்டர்ஸ் எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள இறங்கிட்டாங்க டு கெட் த குளோபல் கைன்ஸ், பட் நான் இன்னும் ஓல்டு மெத்தட்லயே இருக்கேன். ஓவர்வெல்டு பை டூ மச் ஆஃப் ஜார்கன். எனக்கு அது என்னன்னு புரியல. என்னமோ நிறைய சொல்றாங்க, ஏஐன்னு சொல்றாங்க, ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு சொல்றாங்க, எஸ்சிஓன்னு சொல்றாங்க, எஸ்எம்எம்னு சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா இருந்தாலும் எனக்கு பயமாவும் இருக்குது டு வேஸ்ட் மணி ஆன் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ். ஸோ இதெல்லாம் தான் அவரோட பெயின் பாயிண்ட்ஸ். அப்ப ஜாப்ஸ் டு பி டன் என்ன? டு பில்ட் a digital system to generate qualified leads without middlemen. யாரையும் நான் டிபெண்ட் பண்ணி இல்லாம எனக்கு நான் வந்து குவாலிஃபைட் லீட்ஸ் நான் ஜென்ரேட் பண்ணிக்கணும். இந்த லேர்ன் ப்ராக்டிக்கல் ஏஐ ட்ரிவன் மெத்தடிங் அது நான் லேர்ன் பண்ணிக்கணும். அதே மாதிரி என்னோட சேல்ஸையும் நான் 10x பண்ணணும். எந்த காலகட்டத்தில் இன்னொரு 1.5 வருஷத்துக்குள்ள நான் எப்படியாவது 10x நான் பண்ணணும். ஸோ அதே மாதிரி என்னோட பிராண்டையும் நல்லா பொசிஷன் பண்ணி ஒரு நல்ல ப்ரொஃபஷனலா, ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தியா, ஒரு குளோபல் பையர்ஸ்க்கு நான் பண்ணணும். இதெல்லாம் தான் நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மோட்டிவேஷன் எனக்கு என்ன? வாண்ட் டு க்ரோ பிஸ்னஸ், எக்ஸ்பேண்ட் திஸ் ஃபேக்டரி டு கிரியேட் மோர் ஜாப்ஸ் நான் எல்லாம் கொடுக்கணும். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸா இருக்கணும். ஒரு லெகசியை வந்து என்னோட சில்ட்ரனுக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் நான் கொடுக்கணும் அப்படிங்கறதான் இட்ஸ் மோட்டிவேஷன். ட்ரிகர் என்ன? ரீசென்ட்லி லாஸ்ட் அ பிக் எக்ஸ்போர்ட் கிளைண்ட் ஆஃப் அ காம்படிட்டர். ஸோ ரீசெண்டா ஒரு பெரிய லாஸ் இருக்குது. ஹூ ஜென்ரேட்டட் லீட்ஸ்? ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா லிங்க்டின்லயும் பயங்கரமா லீட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அட்டெண்டட் அ லோக்கல் எம்எஸ்எம்இஸ் நெட்வொர்க். இப்போ பாருங்க, நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பர்டிகுலர் ஐடியா கஸ்டமர் பெர்சோனா, ஒரு எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னா அவங்க எங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா லிங்க்டின் தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ எதுவுமே சொல்லல. ஸோ ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ உங்களோட கஸ்டமர் எங்க இருக்காங்க அப்படிங்கறது கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணி நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு எக்ஸாம்பிள். எந்த அளவுக்கு ChatGPT நம்மளை பத்தி, மார்க்கெட் பத்தி அனலைஸ் பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ அட்டெண்டட் லோக்கல் எம்எஸ்எம்இ நெட்வொர்க்கிங் மீட் வேர் எவ்ரிஒன் ஸ்போக் அபவுட் ஏஐ. எனக்கு ஏஐ டிஜிட்டல் பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் எனக்கு ஒரு ட்ரிகரிங்கா இருக்கு. பேரியர்ஸ் என்ன தடுக்குது அப்படின்னா டெக்னாலஜி அடாப்ஷன். எனக்கு வந்து பெருசா டெக்னிக்கலா எனக்கு ஒன்றும் தெரியாது, பட் இருந்தாலும் என் மேல அடாப்ட் பண்ண முடியல. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் தான் இனிமேல் நாட் ஃபார் ஸ்மால் பிசினஸஸ். ஒரு பெரிய பெரிய கம்பெனிக்கு தான் டிஜிட்டல், சின்ன கம்பெனிக்கெல்லாம் டிஜிட்டல் வேண்டியது இல்லைங்கிற ஒரு இது இருந்தது எனக்கு. அதே மாதிரி லேக் ஆஃப் ட்ரஸ்டட் கைடன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு தடுப்பாவே இருக்கு, பேரியர்ஸாவே இருக்கு. ஸோ இதுல இருந்து நான் இப்படி வர்றது. அதே மாதிரி கான்டெக்ட் என்ன? ஹி நோஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிஸ்ட்ஸ் பட் திங்ஸ் இட்ஸ் மோஸ்ட்லி அபவுட் சோஷியல் மீடியா போஸ்டிங். அதாவது என்னன்னா சும்மா சோஷியல் மீடியா போஸ்ட் போட்டா போதும், அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஸோ அவரை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு சொல்லிடும். ஸோ இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சிருந்ததுன்னா it is very 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 easily you can convince the people accordingly to your product and services. அதுக்கு இதுதான் உங்களோட கஸ்டமரோட ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சொல்யூஷனை மாத்திக்கலாம். ஸோ திஸ் பர்சன் ரவிக்குமார் பாத்தீங்கன்னா ரிலேட்டபிள் அண்ட் கிரவுண்டட் இன் ரியல் டைம் பெயின் பாயிண்ட்ஸ். யூ கேன் நவ் யூஸ் ஹிம் ஹஸ் அ நார்த் ஸ்டார் வைல் கிராஃப்டிக் பொசிஷனிங். ஸோ நம்மளோட மார்க்கெட்டிங்க்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா தாராளமா இதை பேஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ராம்ப்ட்ல வந்து கிளாரிட்டி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இட் வில் கிவ் யூ ஒண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் தேவை அப்படின்னா தாராளமா கீழே கமெண்ட்ல போய் ப்ராம்ப்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் ப்ராம்ப்டை நான் உங்களுக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, 3வது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸ நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி, சோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று 3வது ஃப்ரீ. 4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில, உங்களுக்கு என்ன தேவை, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன், உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போற ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன், கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா இட்ஸ் a கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ், ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா, அந்த சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட், அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.